நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. அந்த காற்றிலே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை, மரபு கவிதை, பெண்ணின் பெருமை. எழுதியவர் தாயத்திலிருந்து எங்கள் ஆர்ஜே பாப்புலர் தயாளினி சிவநாதன். குளத்தினை தழைத்து வைத்து குளவிளக்கு ஆவாள் பெண்ணே, நிலவெளி போலே நின்று நிம்மதி தருவாள் என்றும் பலமுற்று முள்ளுங்கொண்டு பங்குற வேங்கும் மேன்மை நலமுற உறவை பேணி நட்புகள் தன்னிற் சேர்வாள். பெற்றவர் பெருமை தேடி போர்புகள் ஓங்கச் செய்வாள். பற்றிய கரம் காத்து பற்றினால் ஆவாள் நன்றே. உற்றவர் கூடும் போதிலும் ஒளியென நிற்பாள் மங்கை. ஒற்றுமையோடு வாழ உவப்புடன் பணிகள் செய்வாள். சிந்தித்து பாவை போல சீரலில் யாவும் காண்பாள். கொத்திடும் கழுகை கண்டு கொத்திடும் உள்ளம் கொள்வாள். சத்திய வாழ்வை ஏற்று தலைமுறை செழிக்க வைப்பாள். புத்தியால் வென்று நாளும் புதுமையாய் உணர்ந்து நிற்பாள். அற்புதம், அற்புதம். அன்பு பாப்புலர் தயாளினி சிவநாதன். மீண்டும் நாளை அடுத்த கவிதையோடு சந்திப்போம். 63வது கவிதையோடு சந்திப்போம். நன்றி. இது ஆர்ஜிஆர் மோகன். அன்பான அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.